ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ உங்ககிட்ட கொஞ்சம் பேசலாம்னு நினைக்கிறேன். நான் வந்து இப்போ டிப்ஸ்லாம் சொல்லிகிட்ருப்பேன், நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க இல்லையா? இன்றைக்கி நான் உங்களுக்கு வந்து ஒரு மனநல டிப்ஸு கொடுக்க போகிறேன். இப்போ என்கிட்ட கமெண்ட்ஸில் நீங்கள் அனுப்புகிறீங்க, டிப்ஸு கேட்குறீங்க, நானும் உங்கள்கிட்ட சொல்கிறேன். நீங்கள் என்னென்னா, இது நடக்குமா, எனக்கு ஓவலேஷன் ஆகுமா, கருமுட்டை வளருமா வளராதா, உற்பத்தி ஆகுமா ஆகாதா, இதெல்லாம் ஒரு கேள்வி. ஏன் அதனால நான் சொல்லியிருந்தேன், ஓவலேஷன் வந்து உங்கள் 30 நாள் பீரியட்னா ஒரு 14 நாள் மைனஸ் பண்ண சொல்லியிருந்தேன். 14 நாள் எதுக்கு மைனஸ் பண்ண சொல்கிறீங்க? இப்படிலாம் நீங்கள் என்கிட்ட கேள்வி கேட்குறீங்க. நானும் உங்களை மாதிரி ஒரு ஆள் தான். எனக்கு ரொம்ப சிரிப்பாக வருது, எனக்கே ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிடுது. நான் சொல்ல வந்த விஷயமே மறந்துடுது. நீங்கள் அடிக்கடி இந்த மாதிரி டவுட் கேட்கும்போது இதெல்லாம் ரொம்ப ஸ்டூப்பிடான கொஷின்ஸ். இதெல்லாம் வந்து இது வந்து ஏன் அப்படின்னா, இறைவன் நம்மளை அப்படி தான் நம்மளை உடம்புல படைச்சிருக்காங்க. நம்ம அதை கரெக்டாக இது பண்ணி நம்மளுக்கு கருமுட்டை உற்பத்தி ஆகணும். உற்பத்தியாகி நம்ம கணவன் கூட அந்த நாட்களில் சேர்ந்துருந்தால் குழந்தை உண்டாகிற மாதிரி தான் இறைவன் நம்ம உடம்பை படைச்சிருக்காரு. அது மாதிரி நம்ம கரெக்டாக இருந்தால் தான் குழந்தை உண்டாகும். அப்படி இல்லை, ஏதாச்சும் பிரச்சனை இருந்தால் தள்ளி போகும். அதை கரெக்ட் பண்ணி உண்டாகணும். அது எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நீங்கள் ஃபஸ்ட்டு நான் வந்து உங்களுக்கு தப்பாக சொல்லலை. உங்களுக்கு வந்து மென்டலி நீங்கள் ரொம்ப குழப்பத்தில் இருக்கீங்க. நம்மளுக்கு இப்படி ஆகிடுமோ, குழந்தை உண்டாகுமோ உண்டாகாதான், அப்படி ஒரு திங்கிங். நீங்கள் எல்லா திங்கிங் எல்லாத்தையும் விடுங்க. மூளைனா வரதான் செய்யும். நீங்கள் விட்டுட்டு இந்த திங்கிங் வரும்போது கண்டிப்பாக நம்மளுக்கு குழந்தை இறைவன் கொடுப்பாரு, நம்மளுக்கு குழந்தை கண்டிப்பாக பிறக்கும் அப்படின்னு நம்பிக்கையை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. மனசை தெளிவாக வச்சுக்கோங்க. டவுட் இருந்துச்சுன்னா என்னோடய வீடியோஸை பாருங்கள். முக்கியமான டவுட் மட்டும் என்கிட்ட கேளுங்க. இது ஏன் இப்படி நடக்குதுன்னு என்கிட்ட கேட்காதீங்க. நானும் உங்களை மாதிரி ஆள் தான். ஏன்னா நீங்கள் அனுப்புகிற மெசேஜஸ் வந்து நான் திருப்பி முக்கியமான இதுக்கு தான் நான் ஒரு மருந்து சொல்கிறதுக்கும் இதுக்கும் தான் நான் சொல்ல முடியும். நாள் கரெக்டாக சொல்கிறதுக்கும் தான். நீங்கள் சும்மா அப்படி கேட்டுகிட்டே இருந்தீங்கன்னா, இது ஒரு 1600 கிட்ட வந்துட்டாங்க சப்ஸ்கிரைபர். அவங்க எல்லாருக்குமே அடிக்கடி இந்த மெசேஜஸ் போகும். அவங்க ரொம்ப டிஸ்டர்ப்ட் ஆகிடுவாங்க. என்ன இது வந்துகிட்டே இருக்க மெசேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கும் ரொம்ப குழப்பம் வேணாம். குழப்பம் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு மனசை தெளிவாக வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதை வந்து உங்கள் உடம்புல வந்து எப்படி கருமுட்டை உற்பத்தி ஆகுதா, எப்படி உற்பத்தி பண்ணணும் நேச்சுரலாக, சரி டாக்டர்கிட்ட போகலாமா, என் ஹஸ்பண்டுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கா அப்படி செக் பண்ணிவிட்டு நீங்கள் சேர்ந்துறீங்க. இந்த மந்த் தான் உண்டாகணும்னு சொல்லிவிட்டு நம்ம வந்து சொல்ல முடியாது. இறைவனை நீங்கள் வந்து கேளுங்க, இந்த மந்த் எனக்கு வேணும், ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம். ஏன் உண்டாகலை, எதுக்கு உண்டாகலை நீங்கள் ஃபீல் பண்ணக்கூடாது. அது இயற்கை. இறைவன் கண்டிப்பாக கொடுப்பாங்க எல்லாருக்குமே குழந்தை. நீங்கள் வந்து சில பேர் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்கிறாங்க, எவ்ரி மந்த் நாங்கள் ஒரு மந்த்து பீரியட் வந்து நாங்கள் வரும்போது நாங்கள் வந்து குழந்தையிலேயேன்னு ரொம்ப கவலைப்படுறோன்னு நீங்கள் ஃபீல் பண்ண வேணாம். நீங்கள் ஃபீல் பண்ண உங்களோட பிரெயின் ஹார்மோன் வந்து கம்மியாகிறது. உங்கள் பிரெயின் ஹார்மோன் நல்லா சுரக்கணும். எவ்ரி மந்த் நீங்கள் எப்படி கம்மியாகிடுச்சுன்னா அதே ஒரு கவலையாக உங்களுக்கு மனசுக்குள்ளே மூளையில் பதிஞ்சு டெய்லி உங்களுக்கு அது வந்துகிட்டே இருக்கும். அந்த ஞாபகங்கள் வந்துகிட்டே இருக்க அந்த கருமுட்டை வந்து உற்பத்தி ஆகாது. அந்த கருமுட்டை வந்து உங்களுக்கு உற்பத்தி ஆகாமல் இருக்கும்போது பிரெயின் ஹார்மோன் நல்லா சுரந்தால் தான் கருமுட்டை உற்பத்தி ஆகும், குழந்தை உண்டாகும். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு நம்மளுக்கு குழந்தை உண்டாகும். இப்போ நம்மளுக்கு குழந்தை உண்டாகலை, இதுக்கப்புறம் கண்டிப்பாக நம்மளுக்கு குழந்தை பிறக்கும், உண்டாகும். நீங்கள் நினைங்க. கண்டிப்பாக அது நடக்கும். நம்ம என்னென்னா நம்மளோட வாழ்க்கை நம்ம பாசிட்டிவாக நினைக்கணும். ட்ரீட்மெண்ட் எடுக்கணும், கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். அவரோட ஃபீல் பண்ணுறது, கவலை பண்ணுறது, ரொம்ப குழப்பிக்கிறது போட்டு மனசை, இப்படி நடக்குமா, அப்படி நடக்குமா, இப்படி ஆகுமா, நடக்குமா நடக்காதா, ஓவலேஷன் ஆகுமா ஆகாதா, ஏன் இப்படி நடக்குது, இதெல்லாம் நம்ம வந்து இதெல்லாம் இறைவன் நம்மளுக்கு படைச்சிருக்காங்க. கண்டிப்பாக கருமுட்டை வந்து கொஞ்சம் நம்மளோட ஸ்ட்ரெஸ்னால தான் இப்போ நிறைய இப்போ ஃபஸ்ட்டு 1 மந்த் பார்க்குறாங்க. குழந்தை உண்டாயிடுச்சுன்னா ஹாப்பி, அப்படி இல்லைனாக்கா எல்லாருக்கும் குழந்தை உண்டாகும், நம்மளுக்கும் உண்டாகல அப்படின்னு நினச்சி ஸ்ட்ரெஸ் ஆக்கி நீங்கள் தான் உங்களுடைய குழந்தையின்மையை பல வருஷத்துக்கு தள்ளி போட்டுறீங்க. லேட்டாக முட்டை வரதும், நீங்கள் சேர்ந்து இல்லாமல் போகிறதும், ஸ்ட்ரெஸ் ஆகுறதும், உங்களோட பிரெயின் ஹார்மோன் ரொம்ப முக்கியம். அதான் யூட்ரஸ்க்கு வந்து நீங்கள் என்ன இங்கிலீஷ் மாத்திரை, நான் சொல்கிற டிப்ஸ் என்ன நீங்கள் ஃபாலோ பண்ணாலும் நேச்சுரல். நீங்கள் உங்களுடைய அப்போல்லாம் 10 குழந்தைங்க பாட்டிலே பெற்றிருக்காங்க. அவங்களாம் சந்தோஷமாக ஹாப்பியாக இருந்தாங்க, எதுக்குமே கவலைப்படல. ஹாப்பியாக இருங்க, நம்பிக்கை இழந்துடாதீங்க. பயம் வந்துச்சுன்னா இறைவன் மேல் நம்பிக்கையை வைங்க. இறைவன் இருக்காங்க, நம்மளை பார்த்துட்ருக்காங்க, நம்மளுக்கு கஷ்டம் கொடுக்க மாட்டாங்கன்னு நீங்கள் நினைங்க. நிறைய பேருக்கு நல்லது செய்யுங்க. இந்த ஏழை குழந்தைகள் இல்லாதவங்களுக்குலாம் நீங்கள் வந்து பணமாக கொடுக்குறதோ அந்த மாதிரி கொடுக்கும்போது உங்களுக்கு சீக்கிரமாக குழந்தை உண்டாகும். அந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தயவு செஞ்சு எதுக்கும் வரி பண்ணாதீங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்?